ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி முதன்மையானவரோ அதேபோல் தமிழ் மொழியானது தமிழர்களுக்கு முதன்மையானது. ஒரு மொழியை அன்னைக்கு இணையாகக் கூறி தமிழ் அன்னை எனப் பெயர் சூட்டி வணங்குவது தமிழர்களின் அடையாளத்தை விளக்குகிறது. மனிதன் தோன்றிய காலம் முதல் இன்று வரை உலகில் பல மொழிகள் தோன்றி மறைந்தொழிந்தன. கால மாற்றத்திற்கேற்ப புத்தம் புது மொழிகள் தோன்றியும் செம்மையான மொழிகள் மறைந்து வருகின்றன. ஆனால் சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி 2500 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கிய வரலாற்றைக் கொண்டு உலகின் செம்மையான மொழியாக போற்றப்படும் தமிழ்மொழியானது இன்று வரை தன் தன்மை மாறாமல் நிலைத்து தமிழர்களின் குருதியில் வாழ்கின்றது. தமிழ்மொழியானது சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், அக இலக்கியம், புற இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், நாட்டார் வழக்காறுகள் போன்ற பல வகையான இலக்கிய வகைகளின் மூலம் நமக்கு பல்வேறு வகையான அறநெறிகளையும் அனுபவத்தையும் உணர்ச்சிகளையும் நமக்கு வழங்கியுள்ளது. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை அதன் சிறப்புகள் மங்காது என்றும் பேணிக்காப்பது நம் அனைவரது தலையாய கடமையாகும்.